ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஜி. இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் காட்டி படத்தின் துறைவசனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தில் கஞ்சா வளர்ப்பது எப்படி நம்ம காட்டிக்காங்க, கஞ்சா ஒழிக்க முடியுமா முடியாதா, அனுஷ்கா எப்படி நடிச்சிருக்காங்க, நடிகர் விக்ரம் பிரபு எப்படி நடிச்சிருக்காங்க. வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. இந்த திரைப்படத்தில் நடிகர் அனுஷ்கா, நடிகர் விக்ரம் பிரபு, ஜான் விஜய், விடிவி கணேஷ், கஜபதி பாபு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட இசை ரொம்ப நல்லா அழகாக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நாகவேலி வித்யாசாகர், இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கிரிஷ். இந்த திரைப்படத்தோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். இந்த படத்தோட கதை, அதாவது காட்டினா என்னன்னா, அந்த ஊரில் வந்து காட்டி வேலை பார்ப்பாங்க. காட்டி வேலைன்னா அந்த ஊரில் வேற பொழப்புக்கு எதுவுமே இல்லை. பிறந்த குழந்தை வளர்ந்தாலும் படிக்க வைக்க முடியாது. அந்த இடத்துல சரியான ஸ்கூல் வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தையும் பிறந்து வளர்ந்தாலும் அந்த காட்டி வேலை தான் பார்க்கணும். ஏன் அது காட்டி வேலை பார்க்கணும்னா, அந்த காட்டி வேலை என்னன்னா, கஞ்சாவை கஞ்சா எந்த இடத்துல தயார் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏற்றி இறக்கிறது தான் வேலை. இந்த வேலையை வில்லன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க. சைத்தன்யா ராவ் ரொம்ப நல்லா, அந்த கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அவர் தான் அந்த மக்களை கொடுமை பண்ணி யாரும் எங்கேயும் வேலை போகக்கூடாது, என்கிட்ட தான் வேலை பார்க்கணும், அதே மாதிரி மாட்டிக்கிட்டாலும் நீங்களே தான் அனுபவிச்சுக்கணும், நான் சொல்கிறத செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அந்த மக்களை எல்லாரையும் கொன்றுவாங்க, ஈவர்க்க இல்லாமல் கொள்ளுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறபோது தான் நடிகை அனுஷ்காவும் சரி, விக்ரம் பிரபுவும் சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கஞ்சாவை நம்ம இவங்களுக்காக செய்கிற வேலையை ஏன் அந்த வேலையை நம்மளே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உருவாக்குறாங்க. அதாவது அந்த வில்லங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெரிய பெரிய ஆளுங்களும் சரி, போலீஸ் கேரக்டர் சரி, யாராக இருந்தாலும் அந்த மக்கள் வேலை செய்கிற ஆளுங்களை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. காட்டி, நாயே, காட்டி வேலை பார்க்குற நாயே அப்படின்னு வாங்க. காட்டி வேலை பார்க்குற நாய் உனக்கு எனக்கு சரிசமாக உட்காந்து பார்ட்னர்ஷிப் பேசுகிறியான்னுவாங்க கதாநாயகன் விக்ரம் பிரபுவை. அந்த மாதிரி ஒரு கேவலமாக பார்ப்பாங்க. இந்த அதாவது சுருக்கமாக சொன்னால், புஷ்பா படம் பார்த்துருப்பீங்க. அந்த புஷ்பா படத்தில் சந்தனக்கட்டை கடத்துறது, இந்த திரைப்படத்தில் கஞ்சாவை இது பண்ணுறது. கஞ்சா எல்லா படத்துலையும் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கஞ்சாவை ரொம்பவே பயங்கரமாக காட்டியிருக்காங்க. அதாவது சினிமா பார்த்து தான் இவங்க கெட்டு போனாங்களா, இல்லை அவங்க ரியல் வாழ்க்கையில் பண்ணுறதை பார்த்து சினிமா எடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் ஆக மொத்தம் கண்டிப்பாக எல்லோரும் நினச்சிருக்காங்க சினிமாவை பார்த்து தான் மற்றவங்க தப்பு பண்ணுறாங்கன்ட்டு. அப்படிலாம் இல்லை. நிஜ வாழ்க்கையில் உண்மையிலே இது மழை நடக்குது. அது நடக்கத்தொட்டு தான் நமக்கு சினிமாவில் இப்படி தான் பண்ணுறாங்கன்ட்டு நமக்கு எடுத்து ஸ்க்ரீனில் நமக்கு பண்ணுறாங்க இந்த திரைப்படத்தில். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அவங்க வில்லன் கேங்கை எதிர்த்தாங்களா இல்லையா, அதாவது அந்த நடிகர் விக்ரம் பிரபு அந்த கஞ்சா விதவிதமான வகையில் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எந்த படத்தில் இது பண்ணதில்லை. கஞ்சா பாதரசம், ஏன்னா கஞ்சா கடத்த நிறைய பேர் இது பண்ண சொல்லும். கஞ்சா பாதரசம் ரசம் மாதிரியே, இந்த ரசத்தை மாதிரியே கருப்பு கடலில் இது பண்ணி வேறு விதமாக கடத்துவாங்க. யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கஞ்சா பாதரசம் அந்த மாதிரி கற்றுறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான முறையில் மயக்கம் ஏறும். அந்த மாதிரி முறையில் ஏறும்போது எனக்கு இவங்க பண்ணணும்னு கேட்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான், பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு உனக்கு கூட நான் பார்ட்னர் வச்சுக்கணுமா சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பார்ட்னர்ஷிப் வச்சாங்களா இல்லையா? நடிகர் விக்ரம் பிரபு இந்த இது மூலமாக வந்த பணத்தை ஸ்கூல் கட்டுறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, இன்னும் எவ்வளோ பல விதமான வசதிகள் அந்த ஊரில் இல்லாததெல்லாம் அவர் பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சாங்களா இல்லையா, இல்லை நடிகை அனுஷ்காவும் விக்ரம் பிரபுக்கும் என்ன நடந்தது, கஞ்சா ஒழிஞ்சுதா இல்லையா? இந்த திரைப்படத்தில் கஞ்சாவை எப்படி இருக்குதும் உருவாச்சுன்னு காட்டுறாங்க, கஞ்சா ஒழிக்கணும்னு சொல்லியும் காட்டுறாங்க. இது கஞ்சா ஒழிஞ்சுதா இல்லையாந்தா
ஒரிஞ்சுதான் இல்லையான்னு இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக வந்து 2 ஹவர் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே ஓடுது இந்த திரைப்படம். ரொம்பவே நல்லா ஓடுது. அதாவது என்டர்டெயின்மெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு பாட்டெல்லாம் சாங்லாம் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் காமெடி அப்படிலாம் நினச்சிட்டு போனாங்கன்னா படம் இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரியெல்லாம் சீன் இருக்காது. படம் வந்து கொஞ்சம் சில சீன்லாம் அனுஷ்காவும் விக்ரம் பேசுகிற சீன்ஸ்லாம் காமெடி ரொமான்டிக் இருக்கும். நமக்கு சிரிக்க வைக்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா இந்த படம் முழுக்க வந்து வைலன்ஸ் 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 Violence, violence, violence. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு பயங்கரமான திரைப்படம் வைலன்ஸ். அனுஷ்கா வந்து தலையை வெட்டி கையில் அப்படியே தூக்கின்னு வருவாங்க. நம்ம அந்த சீன் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட் அப்படியே பாகுபலி திரைப்படத்தை வந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்காரு. இந்த திரைப்படத்தை சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த திரைப்படத்தை வந்து 2 ஹவர் 2.5 ஹவருக்கு மேலே ஓடுற திரைப்படம். நமக்கு எந்த விதமான என்டர்டைன்மெண்ட் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. நமக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை, லேக் இல்லை. சில இடத்துல நமக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி சில சீன்ஸுக்கு வந்தாலும் எதுவுமே போர் அடிக்காத அளவுக்கு இந்த திரைப்படத்தை நல்லா எடுத்திருக்காங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படத்தில் இந்த திரைப்படமும் ஆக்ஷன் அதிகமாக விரும்பி பார்க்குற ஆடியன்ஸுங்க இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. எல்லாருமே இப்போ ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. ஸோ வந்து இந்த திரைப்படத்தெல்லாம் பார்க்காம இருக்காதிங்க. போய் கண்டிப்பாக எப்படி புஷ்பாவுக்கு நம்ம எப்படி நம்ம ஆதரவு கொடுத்தோமோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் எல்லாரும் ஒரு தடவை வந்து நம்பி பார்த்து இந்த திரைப்படத்துக்கு ஆதரவு தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ரிலீஸ் ஆன திரைப்படம் காட்டி படத்தின் திரைவிமர்சனம். நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை விட ஒரு நல்ல காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிஜி.